Hi guys, welcome to MT Lagar. இந்த பிளானே இல்லை, நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்கு வரோன்னு சும்மா எதாச்சியா வந்துட்டோம். ஏன்னா நேரா ஊருக்கு போறோம் தான் பிளானு. ஆனா என்னன்னு பார்த்தா தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்துட்டோம். இது பிளான்லே இல்லை, இது இருந்தாலும் வந்துட்டோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். எதிர்பார்க்கவே இல்லை தஞ்சாவூர் கோயிலுக்கு வருவேன்னு. ஏன்னா இது என்னோட பிளான்லே இல்லை. என்னடா திடீர்னு ரூட்டு மாட்டி கூட்டி வீட்டுக்கு தானே போகணும், இதுல ரூட்டை மாத்தி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூர் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஐயோ ஷாக்கு. சரி என்ன வந்துட்டோம், அப்படியே நம்ம ஒரு லாக ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்துட்டோம். அங்கே நந்தி இருக்கு, வாங்க போய் பார்ப்போம். நந்தி கொஞ்சம் அழுக்கா இருக்கு, பாவம். நந்தி குளிக்கிற பிறகுது, அதனால கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஆனா இது சொல்லியிருக்காங்களே, கேள்விப்பட்டிருப்பீங்களே, காலு ஒரே கல்ல கட்டின நந்தி. அதே மாதிரி மேலே பெயிண்டிங்லாம் அந்த காலத்துல பண்ண பெயிண்டிங் இப்போ யாரும் பண்ணல, அப்படியே தான் இருக்கு அந்த பெயிண்டிங்லாம். எவ்வளோ பேர் நந்தி ஆனால் இல்லை கட்டியிருப்பாங்க, ஆச்சரியமா இல்லை. ஒரே ஒரு பாறை, அவ்வளோ பெரிய பாறையை நந்தி சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே நேராக சிவனுக்கு நேராகவே நந்தி இருக்கும். டைம் ஆயிடுச்சுங்க, நாங்கள் இந்த டைம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நேரத்துக்கு வருவோன்னு. மணி 12 மணி ஆக போகுது. ஏன்னா 12 மணிக்கு நிறைய சாப்பிட்டுருவாங்களாம். கரெக்டாக நந்தி சிவனுக்கு ஆப்போசிட்ல நேராகவே உள்ள வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க சொன்னது உண்மைதாங்க, மணி 12 மணி ஆக போகுது. ஆனால் பாருங்களேன், கோபுரத்தை நேரில் எங்கேயுமே கீழே படவே இல்லை. ஆனால் சரியான சூடு, பாப்பா தர சுடுது. செப்பல்லாம் வேற கைட்டிட்டு போகணுமா, என் கால் வேற குதின்னு குதிக்குது. அது இல்லாமல் என் கால் வேறு அடிபட்டுருக்கேன், சரி நடக்க முடியல. ஆனாலுமே வந்துட்டு தான் இருக்கேன். பாருங்க நல்லா இருக்கு, அந்த காலத்தில் கட்டந்து. இருங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாமியை பார்த்தாச்சு, பார்த்துட்டு இந்த வழியில தான் வந்தோம். உள்ள பெரிய நந்திங்க, நந்தி அவரே அவர் பின்னாடி நாகம். ஆனால் சரியான வெயில் இன்னைக்குன்னு பார்த்து 12 மணிக்கு வந்திருக்கோமா, வெயில் தாங்க முடியல. பாருங்களேன் எவ்வளோ பெருசு, அது ஒரு உச்சில இருக்கு கோபுரம். காலெல்லாம் வேற சுடுதே, தாங்க முடியல. பாருங்க நம்ம வரலாறுலாம் பதிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் இந்த கோயிலை யார் கட்டினான்னு கண்டுபிடிச்சதே ஒரு வெள்ளைக்காரன் தான் சொன்னானுங்க. அதை என்னால் நம்ப முடியல. இப்படி இருந்து உத்து பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம மேலே சாயிற மாதிரியே இருக்குங்க கோபுரம். ரொம்ப அதிசயமாச்சு. பாருங்க நிழல் படவே இல்லை, கீழே படவே இல்லை, கால்லாம் சுடுது. இப்போ நாங்கள் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு. நான் பரம்பரை கொஞ்சம் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன், இதில் என்னென்னலாம் சொன்னாங்க, எப்படிலாம் சொன்னாங்கன்னு. அதான் அதை பற்றி அதான் உண்மையாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் பார்க்கலாம் நல்லா இருக்குல்ல, எல்லாம் இவ்வளோ பாறை. இப்படிதான் அது கட்டினாங்களோ தெரியல. ஆனால் சின்ன வயசுல அதை சொல்லும் போது நான் நினச்சேன், ஏலியனை வச்சு இந்த கல் அப்படியே எடுத்துன்னு ஏலியன் தான் கட்டினாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? நான் அதெல்லாம் கேள்விப்பட்டு தான் இதை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, இது பார்க்கணுன்னு ஐடியாவே இல்லை. ஆனால் பாருங்க அதுவாக அமைஞ்சிருக்கு. இதை பார்த்தா ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அவங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்லேருந்து காட்டுறேன். இது எப்படி கட்டினாங்கன்னு இங்கே போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே மேலே சின்னதாக இருக்கா, அதில் எதெல்லாம் வச்சு கொண்டு கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு சிற்ப, அதாவது அது எப்படி கட்டினன்னு இது ஒரு இதுதான் சாம்பிளாம், எதை வச்சு கட்டினாங்க அப்படின்னு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பாருங்க இதில் எவ்வளோ சிற்பக்கலைகள் செதுக்கி வச்சிருக்காங்கல்ல. சே, இதை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும். ரொம்ப ரேர்ல. அப்போ நீங்கள் கேட்பீங்க, என்னடா மூஞ்சே கட்டாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு லாகில் மூஞ்சே கட்ட மாட்டேன், ஏன்னா மொட்டை போட்டேன். அதனால் என் ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால தான். பரவாயில்ல, எவ்வளோ இங்கே பாருங்க, சின்னதாக எல்லாம் மைனூட்டாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லைல்ல பா. அதான் எதிர்பார்க்காம வந்தால் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒரு எதிர்பார்ப்பே இல்லை இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. பாருங்க எல்லாம் சிவன், அங்கே ஃபுல்லாக சிவன் தான் இருக்குது, சிவலிங்கம். அங்கே ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் அவ்வளோ கிளியராக தெரியல, பெயிண்ட்லாம் கொஞ்சம் அலைஞ்சிருச்சு. ஏன்னா அப்போ பண்ண பெயிண்டிங்கு. ஸோ அதனால் சரியா அதை யாரும் ரீக்ரியேட்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அப்போ பண்ண பெயிண்டிங்கு அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நேச்சுரலாகவே இருக்கும்ல, தெரிஞ்சா ஸோ அந்த பெயிண்டிங்லாம் பரவாயில்ல நெருக்க பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அதே மாதிரி பாருங்கள், இந்த குதிரையை எப்படி எவ்வளோ செம்மையாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பசில் மாதிரி நிறையா பசில் மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு முருகரோட சிலை இருக்குது, அதுவும் செம்மையாக நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு காட்டுறேன் சரிதா? இங்கே பாருங்கள், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கை மயில், இந்த மயிலோட தலையை மட்டும் வேணாம், மயிலும் அது பாம்பும் சேர்ந்த மாதிரி. இது அந்த ஒரு சரியா தெரியல, இது யானை, தும்பிக்கை, பெரிய தும்பிக்கை உள்ள யானை. வாங்க அடிப்படை பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு. இந்த பாருங்க, அந்த ஓவியம் நல்லா தேவை வைப்பேன் தெரியணுமே, அதனால தான் கொஞ்சம் பக்கத்தில் வந்து காமிச்சேன். அந்த காலத்து காலவைகள் இன்னும் இருக்காங்க. எடுக்க அப்படி போகணும், வாங்க பார்க்கலாம். எதுக்காகலாம் இந்த கட்டை போட்டு வச்சுக்கிறாங்கன்னா, கட்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த ஓவியங்கள்லாம் இருக்குல்ல, இந்த ஓவியத்துக்கு மேலே வந்து எப்படியே தெரியும் நம்ம மாதிரி கோளாறு பசங்க அங்கே பாருங்கள், அவங்க பேர் கிறுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் அது அந்த கலைகள் வீணாக போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கட்டை போட்டு மூடி வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தாங்கன்னா அதனால் கிளியராக இருந்திருக்கும். இப்போ பண்ணதால் அங்கங்கே கொஞ்சம் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை மீதியும் பாதுகாத்துட்ருக்காங்க. பாருங்கள், அந்த கடைசி வரைக்கும் போகணும். இந்த ஆங்கிள் நல்லா இருக்கா? எனக்கு இந்த கோயிலை பற்றி ரொம்பலாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருக்கு இதுதான். கஷ்டப்பட்டு தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த ஒரே கோபுரம்னா என்ன, ஒன்றும் மேலே இது மட்டும் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரே கல்லுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தவங்க ஆராய்ச்சி என்ன பண்ண சொன்னாங்க, இல்லை அது பல கல் சேர்ந்துதான் ஒரு கல்லாடி இருக்கு, அது பல கல் அது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கதைகள்லாம் இருக்கிறது. அந்த கதைகளை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சு நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு பரவாயில்ல, வந்ததுக்கு இவ்வளோ பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சது இதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் அதாவது சொல்லுங்கள். நம்மளுக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி கம்மி தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சு வச்சுருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் சுற்றி பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபுல்லாக வரும். ஏன்னா ஃபுல் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அந்த பார்த்தீங்களா பெயிண்டிங், அந்த சிவனோட பெயிண்டிங் அதுதான் வச்சுருக்காங்க. பரவாயில்ல. இதுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே உள்ள போயிட்டு சிவலிங்கம் இருந்துச்சு. சிவலிங்கம் நல்லா பெரிய சிவலிங்கம், அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ இந்த கோபுரத்தில் வச்சு அங்கே தெரியும்னு சொன்னாங்க, அது போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டு இதான் வியூ பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு பரவாயில்ல, நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கன்னா இத்தனை வருஷமாக இருக்குல்ல, அதேமாரி நிழலும் கீழே படாமல் செமையாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சிற்ப கலைகளும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே டாட்டா, பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.